ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஈஸி அண்ட் ஹெல்தியான ஒரு பேன்கேக் ரெசிபி தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். குட்டி குட்டியாக இருக்கிற கற்பூரவள்ளி வாழைப்பழம் ஒரு 3 எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு எக்கு, கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் ஆப்ஷனல் தான். நான் எக்கு சேர்த்துருக்கோம், ஸ்மெல் வருமேன்றதுக்காக போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் வீட் ஃப்ளார், 1 டேபிள் ஸ்பூன் மல்டிகிரெயின் ஃப்ளார், அது கூடவே துளியோண்டு உப்பு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா திக்காக இந்த மாதிரி பேட்டர் வர அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பேன்கேக்ஸ் பண்ணும்போது கீ போட்டால் தாங்க நல்லாயிருக்கும், ஆயில் சேர்க்குறத காட்டிலும். அதனால தான் கீ யூஸ் பண்ணியிருக்கேன். இது நந்தினி கீ, கர்நாடகாவில் கிடைக்கும். நமக்கு எப்படி ஆவின் அங்கே கிடைக்குமோ அதே மாதிரி. அவ்வளோதான், குட்டி குட்டியாக 4 பேன்கேக் அட் அ டைம் 2 பேட்சாக போட்டு எடுக்கிற அளவுக்கு எனக்கு மாவு இருந்தது. நீங்கள் அது கூடவே பேக்கிங் சோடா இல்லைனா பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு சேர்க்கல. அது சேர்க்காமலே நல்லா ஃப்ளஃபியாக தான் இருக்கும், பிகாஸ் எக்கு போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணுறதுனால. இந்த பேன்கேக்ஸை நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்கிங் பண்ணுறதுக்கும் எடுத்துக்கலாம். ஸ்வீட் கிரேவிங்ஸ் எப்போவாது இருக்கும்போது இந்த மாதிரி சாப்பிட்டோன்னா அது ஹெல்த்தியாகவும் இருக்கும், கிரேவிங்ஸையும் கண்ட்ரோல் பண்ணிவிடும். சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.